ஐ. இதுக்கு ஒரு சமச்சீர் தன்மை இருக்கு. அதோட பேரு வி இருக்கு. இந்த லெட்டருக்கு ஒரு சமச்சீர் தன்மை இருக்கு. பாரு, முதல்ல பாரு. இது எதிரொலிப்பு சமச்சீர். கரெக்டாக இங்கே வைக்கிறோம். பிம்பம் எப்படி தெரியுது பார். தெரியுதா? வேற ஒரு லெட்டர் வை. தெரியுதா? ஓகே. அதே நான் திருப்பி வைக்கிறேன் பார். அது எப்படி தெரியுது பார். இப்படி திருப்பினா அது எதிரொலிப்பு என்ன வருது, அந்த பக்கம் இருந்து கிடைக்குது. ஆக்சுவலாக அது மாய பிம்பம். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் புக்கு மேலே இந்த மாதிரி வைக்க போகிறீங்க. இப்போ போங்க பாய்ஸ்வா எதிரொலிப்பு சமச்சீர்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இப்படி வைக்கிறோம். அங்கே எங்கே எப்படி தெரியுது பார். ஸோ இப்படி வச்சா அது எப்படி தெரியுது பார். இப்படி வச்சா எதிரொலிப்பு எப்படி தெரியுது. இது மெய் பிம்பம், அது மாய பிம்பம். ஆக்சுவலாக இது உண்மையான பொருள். இது உள்ளகிறது பிம்பம், இதனுடைய பிம்பம். ஸோ இது எதிரொலிக்குது தான் எப்படி தெரியுதுன்றதை பார்க்குறோம். இதுவும் சமச்சீராக தான் இருக்கும். அப்போ இந்த கண்ணாடி தான் நமக்கு என்ன ஆகுது, சமச்சீர் கோடு. இந்த கண்ணாடி தான் நமக்கு சமச்சீர் கோடு. இதுதான் எதிரொலிப்பு சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது நீங்கள் உங்கள் இடத்துல உக்காந்துக்கிட்டு கண்ணாடி வச்சு இந்த லெட்டரை வச்சு பாருங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பிளைனாக வச்சுக்கோ. புக்கை வச்சுக்கிட்டு மேலே வச்சு கரெக்டாக தெரியும்.